பிரியா, மேயர்லாம் சொல்ல முடியாது. பிரியா. ஏன்னா உங்களுக்கு அந்த மேயருங்கிற அந்த ஒரு பதவி வந்து தலைக்கணம் ஏறி உச்ச மண்டையில அப்படி நிக்கிது. அப்படி நிக்கிதுல, அதை தூக்கி அப்படி தூக்கி கடாசிட்டு நான் பிரியான்னு தான் நான் சொல்லுவேன். ஹலோ மேடம் பிரியா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு தொகுதி எம்எல்ஏ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுவீங்க, நீங்க உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்குவீங்க. மேயர் புரோட்டோகாலை பத்தி பேசுற லட்சணம். மேயர் பிரியா புரோட்டோகாலை பத்தி பேசுறீங்கல்ல, அதே புரோட்டோகால் முதல்ல வந்து ஒரு மேயர் வந்து ஒரு சிஎம் சீஃப் மினிஸ்டர் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு சீஃப் மினிஸ்டரா ஒரு பதவியில நிக்கிறாங்கன்னா அவங்கள போய் பார்க்கணும். அந்த புரோட்டோகாலை நீங்க ஃபாலோ பண்ணீங்களா பிரியா மேடம்? ஃபாலோ பண்ணீங்களா நீங்க? புரோட்டோகால் ஒருத்தவங்களை அவமதிக்கிறத, அதாவது ஒருத்தவங்கள வந்து அவமானப்படுத்துறதுக்கு புரோட்டோகாலை யூஸ் பண்ணுவீங்க. உங்க புரோட்டோகாலாம் நல்லா வாயில் நல்லா வருது. பேசுது கொஞ்சி கொஞ்சி பேசுற. நாங்க புரோட்டோகாலை மெயின்டைன் பண்றோம். புரோட்டோகால். ஓ, என்னதான் செய்யறதுன்னு ஒன்னும் புரியல. உள்ளாட்சி தேர்தல் வரும்ல, உனக்கு அப்ப இருக்கு. அவ்வளவுதான். நீங்க தான் கோலமாவு கோகிலாவாச்சே. ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலா கோலமாவு ஞாபகம் இருக்கா? அதுல ஒரு உங்க புரோட்டோகால்ல வந்து ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலா கோலமாவு போடணும்னு சொல்லிட்டு, அது அப்படிப்பட்ட புரோட்டோகால்ல உங்களோட புரோட்டோகால். உங்ககிட்ட போய் இந்த புரோட்டோகாலை பத்தி பேசினா இதுதானே உங்களுக்கு தெரியும். கோலமாவு கோகிலா, கோலமாவு பிரியா, கோலமாவு பிரியா. உனக்கெல்லாம் அவங்க எவ்வளோ டீசெண்டா அதை வந்து ஹேண்டில் பண்ணாங்க. வந்து அவங்க பெரிய இஷ்யூ பண்றதுக்காகவே பண்றாங்க. நீங்க இஷ்யூ பண்ணதுனாலதான் அவங்க அதை பேசினாங்க. சரியா? ஒருத்தவங்க சபை மரியாதைன்னு உனக்கு தெரியாதா? உங்களுடைய அந்த சிங்சா, நீங்க சிங்சா அடிப்பீங்களே, கொடையெல்லாம் பிடிச்சிட்டு போனீங்களே, அவர் சொல்லி கொடுக்கலையா? சபை மரியாதையெல்லாம் அவருக்கே இல்ல. சபை மரியாதை உங்களுக்கு அவருக்கு இருந்தாவுல, உங்க தலைவருக்கு முதல்ல இருந்தாவுல சபை மரியாதைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிய போகுது. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். குறைஞ்சபட்சம் கிருமி நாசினி தான். இது என்ன பவுடர்? கொஞ்சமாச்சு ஸ்மெல் நீங்க சொல்லுங்க. என்னன்னு தெரியல. நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்தேன் மேடம். இது நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்தேன் மேடம். இது நான் உங்க கவனத்துக்கு கொண்டு